வணக்கம். இந்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இணைந்து இந்த 17வது ட்ரைபல் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் சென்னையில் மை பாரத் கேந்திரா சார்பாக நடத்தப்பட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம இருக்கோம். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா இந்த மாதிரி 5 மாநிலங்கள்ல இருந்து 8 மாவட்டங்கள்ல இருந்து பழங்குடியின இளைஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமே வந்து நமது பாரத பிரதமர் விக்சித் பாரத் 2044 அதுல சொல்லியிருக்காரு, பழங்குடியினரின் வளர்ச்சி இல்லாம முழுமையான இந்தியாவோட வளர்ச்சி கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஸோ அதை முன்னிட்டு இந்தியா முழுக்க 25 மாநிலங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடக்குது. நம்ம மாநிலத்தில் சென்னையில் நடக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸோட துணையோட மை பாரத் கேந்திரா சென்னை நடத்திட்டு இருக்கோம். நேற்று வந்து இதோடைய துவக்க விழா வந்து ஆளுநர் மாளிகையில் நடந்தது. ஆளுநர் மாளிகையில் நடந்ததுக்கு அப்புறமா நேற்று பிர்லா பிளானட்டோரியம் போனோம். அதுக்கப்புறம் பீச் உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டணும். இன்று வந்து நம்மளோட இந்த நிகழ்ச்சியோட பார்ட்னர் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக இன்னைக்கு கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. நம்மளோட கலாச்சாரங்கள், அவங்க கலாச்சாரங்கள், கலை நிகழ்ச்சிகளோட பரிமாற்றம், பேனல் டிஸ்கஷன், இந்த பசங்க அந்த பசங்க எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. பேனல் டிஸ்கஷன் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடந்தது. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போக போகிறோம். வர 5 நாட்களும் இவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு ஷெட்யூல் இருக்கு. ஸோ இங்கே இது வந்து எதுக்காக இவங்க முக்கியமாக வந்தாங்கன்னா இங்கே நடந்துக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைபல் கம்யூனிட்டி இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து தான் முக்கியமாக வந்திருக்காங்க. ஸோ இந்த பசங்களுக்கு வந்து நம்ம வளர்ச்சியடைந்த ஸ்டேட்டு, வளர்ச்சியடைந்த ஊர் நம்ம சென்னை. ஸோ இதை பார்க்குறப்போ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும், நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு நம்ம சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட்டோட நடந்துட்டு இருக்கு. வேற ஏதாவது சொல்லணுமாங்க சார்? வேற ஏதாவது பாயிண்ட் இல்லை, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லணுங்களா இல்லை போதுங்களா?